வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏன் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கு? அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அ ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்க பார்த்தீங்கன்னா, SS304, SS316 இதெல்லாமே வந்து ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். இது வந்து நான் மேக்னெட்டிக் சரிங்களா? ஒரு காந்தத்த வச்சாலும் இது வந்து ஒட்டாது. ஏன் வந்து ஒட்டாது அப்டின்னா, இதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அத அத வச்சு தான் வந்து இது வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கு. ஸோ என்ன கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்டின்னு வந்து தெரிஞ்சுப்போம். இந்த ஆஸ்ட்ரானிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எஃப்சிசி ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஆஸ்ட்ரானிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஆட்டம் வந்து எல்லா கார்னர்லயும் இருக்கும். 8 ஆட்டம் வந்து இருக்கா? அதோட உங்களுக்கு வந்து இன்னொரு ஆட்டம் வந்து எல்லாரோட ஃபேஸ்லயும் சரிங்களா? அது வந்து இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேஸ்லயும் ஒரு ஆட்டம் இருக்கும். அ இது கார்னர்ல ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இதோட இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து ஃபேஸ் சென்டர் குயூபிக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா? 1, 2, 3, 4, 5 இந்த மாரி உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். கார்னர்ல வந்து ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர். என்னென்ன ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து நான் மேக்னெட்டிக்கா வச்சிருக்கு அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர். நீங்க ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது அது இருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ மேக்னெட்ட வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டொமைன் இருக்கு பார்த்தீங்களா? டொமைன் வந்து ப்ராப்பரா அலைன் ஆனா தான் வந்து உங்களுக்கு வந்து காந்தம் வந்து ஒட்டும். சரிங்களா? இத பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ராப்பரா வந்து அலைன் ஆயிருக்கு. இந்த ரீஜன் எல்லாமே வந்து மேக்னடைஸ் ஆகும்போது ப்ராப்பரா அலைன் ஆகும். ஸோ அப்படி அலைன் ஆச்சுன்னா காந்தம் வந்து ஒட்டும். ஸோ அப்படி அலைன் ஆகல, ரேண்டமா அலைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, காந்தம் வந்து ஒட்டாது. சரிங்களா? இப்போ வந்து எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல அந்த டொமைன் வந்து ரேண்டமா அலைன் ஆயிருக்கும். சரிங்களா? மேக்னெட் வைக்கும்போது அது வந்து அது வந்து அலைன் ஆகாது. சரிங்களா? நார்மலா ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொமைன் வந்து ரேண்டமா அலைன் ஆயிருக்கும். பட் மேக்னெட் வைக்கும்போது அது டொமைன் வந்து அலைன் ஆயிரும். பட் எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து மேக்னெட் வச்சாலும் உங்களுக்கு வந்து அலைன் ஆகாது. அது ரேண்டமா வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து காந்தம் வந்து ஒட்டாது. சரிங்களா? இப்ப நீங்க வந்து பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கனாலும் சரி, ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கனாலும் சரி, காந்தம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டொமைன் வந்து அலைன் ஆயிரும். சரிங்களா? அ அந்த காந்தம் எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து அலைன் ஆகும். சரிங்களா? ஆ இந்த இது இது இந்த இந்த குறைபாடுனால தான் வந்து சரிங்களா, உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இல்ல. ஓகேங்களா? இது ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் அப்டின்னா காம்போசிஷன். கெமிக்கல் ரோல்ஸ் வந்து அந்த கெமிக்கல் அலாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். சரிங்களா? ஸோ இதுல வந்து அயர்ன், குரோமியம், நிக்கல் சம்டைம் மாலிப்டினம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, SS316ல அடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து நிக்கல் இருக்கனால வந்து நிக்கல் பெர்சன்டேஜ் வந்து இருக்கனால, உங்கள வந்து அந்த அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்டெபிலைஸா வச்சுக்கும். சரிங்களா? வேற ஸ்ட்ரக்சர் மாற விடாம ஸ்டெபிலைஸா வச்சுக்கும் அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் வந்து இது வந்து நான் மேக்னெட்டிக்கா வந்து இருக்கு. சரிங்களா? எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் இருந்தாலே அது வந்து நான் மேக்னெட்டிக்கா தான் வந்து இருக்கும். சரிங்களா? பட் சில நம்ம வந்து ஒர்க் பண்ணி அத வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக்கா மாத்தலாம். எப்படி மேக்னெட்டிக்கா மாத்தலாம் ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல அப்படின்னா, இப்ப நம்ம பெண்டிங் ஆப்பரேஷன் கோல்டு ஒர்க்கிங்ல வந்து பெண்டிங், ஸ்ட்ரெச்சிங் அப்படி நம்ம வந்து பண்ணும்போது சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? மாறும். ஆஸ்டெனைட்லேருந்து மார்டன்சைட்டா மாறும். அப்படி மாறும்போது அது வந்து மேக்னெட்டிக்கா வந்து மாறும். சரிங்களா? ஸோ கோல்டு ஒர்க்கிங்கில வந்து இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காந்தம் வந்து ஒட்டுற மாரி வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோல்டு ஒர்க்கிங்னால ஏற்படக்கூடிய அ அந்த சேஞ்சஸ் சரிங்களா? பட் இருந்தாலும் அ உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். ஓகேங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.